ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. சார், இந்த மாதிரி நான் பிஎஃப் வந்து கிளைம் போட்டிருந்தேன், கிளைம்ஸ் செட்டில்னு வருதுங்க சார். ஆனால் எனக்கு வந்து இன்னும் அமௌண்ட்டு கிரெடிட் ஆகலை, என்ன ரீசன்னாலன்னு கேட்டிருந்தாங்க. நம்ம இன்றைக்கி அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஃபார்ம் 31 அட்வான்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபார்ம் 19, ஃபார்ம் 10C, ஃபார்ம் 10D, இந்த மாதிரி எந்த ஃபார்ம் நீங்கள் கிளைம் போடுறீங்க, கிளைம் போட்டு உங்களோட கிளைம் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா செட்டில்டு செட்டில்டு இருக்குது. ஆனால் எனக்கு வந்து இன்னும் வந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட்டு கிரெடிட் ஆகலை சார், இந்த அமௌண்ட் வருமா வராதா அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. நீங்கள் அதை பற்றி எதுவும் நினச்சி ஃபீல் பண்ண தேவையில்லை. செட்டில்னு உங்களுக்கு வருது அப்படின்னா அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் உங்கள் பிஎஃப் ஆஃபீஸ்லேருந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து வெரிஃபை பண்ணியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு செட்டில்னு வந்து ஸ்டேட்டஸ் காமிக்குது. செட்டில் அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. இப்போ தான் உங்கள் அப்ளிகேஷன் வெரிஃபைடு ஆகிருக்கு. வித்தின் 1 வீக்கோ 2 வீக்கோ உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டு வந்து கிரெடிட் ஆகிரும். அதனால தான் உங்களுக்கு செட்டில்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நம்ம அதில் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, சார் இப்போ நான் பிஎஃப் அப்ளை பண்ணியிருந்தேன், ஆனால் எனக்கு இன்னுமே வந்து 1 மந்த் ஆகுது, ஆனால் அப்ளிகேஷன் இன்னும் வந்து எதுவுமே ப்ராசஸில் இல்லை, அப்படியே தான் சார் இருக்குது, கிளைமும் ஆகலை, ரிஜெக்டும் ஆகலை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது என்ன ரீசன்னாலன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கன்சர்ன் பிஎஃப் ஆஃபீஸ்லேருந்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணலை. அதனால தான் உங்களுக்கு டிலே ஆகிட்டுருக்கு. ஒரு சில அப்ளிகேஷன் 1 மந்த்துக்கு மேலே கூட ஆகும். அவங்க எப்போ வெரிஃபை பண்ணுறாங்களோ வெரிஃபை பண்ணுறப்போ உங்களுக்கு அது ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். இப்போ இது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு செட்டில்னு வருது, அமௌண்ட்டு கிரெடிட் ஆகலை. இதுக்கான சொல்யூஷன் நம்ம உங்களுக்கு சொல்லியாச்சு. சார், எனக்கு கிளைம் செட்டில்னு வருது, நான் இப்போ அட்வான்ஸு அமௌண்ட்டோ வித்ட்ராவலோ இதை பண்ணுறதுக்காக கிளைம் போட்டிருந்தேன், ஆனால் எனக்கு வந்து கிளைம் செட்டில்னு வருது, ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகலை. இது என்ன ரீசன்னால் சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு கிளைம் ஆகலை அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு கன்சர்ன் பிஎஃப் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் நீங்கள் போய் அது லெட்டர் எழுதி கொடுத்து கிளைம் பண்ண முடியும். அதுவுமே நீங்கள் உங்களுக்கு அது கிளைம் செட்டில்னு ஸ்டேட்டஸ் வந்து ஒரு 2-3 டேஸ்க்குள்ளே வந்து நீங்கள் பிஎஃப் ஆஃபீஸ் போய் அவங்ககிட்ட பேசி அதுக்கான ரீசன் சொல்யூஷனை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்க்காதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மேலே இருக்க பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோவுமே உங்களால் கண்டினியூஸாக பார்க்க முடியும். அதே மாதிரி வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் எல்லா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் டு ஆல்.